கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் தூக்க நேர்ச்சை திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகளை தூக்க நேர்ச்சை கொடுத்து பெற்றோர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோட்டில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோயிலில் தூக்க நேர்ச்சை திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 10ஆம் நாளில் பங்குனி மாத பரணியையொட்டி பச்சிளம் குழந்தைகளுக்கான தூக்க நேர்ச்சை நடைபெற்றது. இதில் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை கொடுத்து வேண்டுதலை நிறைவேற்றினர். தூக்கக்காரர்கள் குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டு 40 அடி உயரத்தில் தொங்கியபடி கோயிலை வலம் வந்த காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. 18ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த மாதிரி தூக்க நேர்ச்சை, தூக்க நிகழ்ச்சி, தூக்க உற்சவம் நடந்துட்டு இருக்கிறது தெரியும். தூக்க நேர்ச்சை என்பது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குவதற்கு வேண்டி, குழந்தை உள்ள தம்பதிகளுக்கு ஆண் குழந்தை இருக்கும், பெண் குழந்தை இருக்காது, அந்த மாதிரி அவருக்கு விருப்பப்பட்ட ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு வேண்டியும், குடும்பத்துக்கு நல்வாழ்வுக்கு வேண்டியும், பிள்ளைகளுடைய கல்வி அபிவிருத்திக்கு வேண்டியும் இந்த கோவில்ல இந்த நேர்ச்சை நடத்துவது வழக்கம். விடிய விடிய நடைபெற்ற திருவிழாவில் 1166 குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நடைபெற்றது. தூக்க நேர்ச்சை வழிபாட்டை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பக்தர்களுக்காக இலவச மருத்துவ முகாம், உணவு, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் கோயில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டது. இந்த கோயிலை பொறுத்தவரையில இந்த குழந்தைகளில் வர கிடைக்காம இருக்கவங்க, இல்லைன்னா பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாம இருக்கவங்க, இவங்க எல்லாம் நேர்ச்சை கொடுப்பாங்க. லாஸ்ட் 1 இயர்ல அந்த மாதிரி நேர்ச்சை கொடுத்து குழந்தை கிடைக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா குழந்தைன்னு உள்ளது, அது கிடைச்சது. இந்த இடம் 175 பிள்ளை 1175 பிள்ளைகள் கிடைச்சிருக்காங்க. இந்த கோயிலை பொறுத்தவரையில ஜாதி மத வித்தியாசம் இல்லாம அனைவரும் வந்து கும்பிடுறாங்க. கேரளா, தமிழ்நாடு மொத்தமா இங்க வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. எந்த நேர்ச்சைக்காரங்க, தூக்கக்காரங்க பேரெல்லாம் பார்த்தா தெரியும். கிறிஸ்டியன் பேர்கள் அதிகமா, கிறிஸ்தவ பேர்கள் இருப்பாங்க, இஸ்லாமிய பேர்கள் இருப்பாங்க. அதான் ஜாதி வேற்றுமை இல்லாம ஒரு யூனிட்டி டைவர்சிட்டி எடுத்துக்காட்டு தான். அந்த மாதிரி ஒரு கோயில தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கொல்லங்கோடு வட்டவள ஸ்ரீ பத்ரகாளி தேவி. எனக்கு அந்த 22 வருஷமா நான் நிறைய நன்மைகள் நடக்குது. ஃபேமிலிக்குள்ள சந்தோஷமா நீட்டாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி மனசு, எது நினைச்சாலும் நடக்குது. அது போயிட்டு அந்த குழந்தைக்கு அவங்க குழந்தை எல்லாமே வேண்டிக்குவாங்க. அந்த மாதிரி வேண்டிக்கிறவங்களுக்கு அவங்க குரலை எடுத்து தூக்கி நேர்ச்சி பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, நம்ம உடம்புக்கு நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கோயிலோட இதோட அதுக்காக வச்சுருந்தா அந்த காஸ்டியூம் வந்து கொடுக்குறாங்க. அம்மாவோட இது வந்து பச்சை சோப்பு, அதனால தான் இந்த காஸ்டியூம் நம்ம கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த 7 நாள் உள்ள இருக்கும்போது அந்த 7 நாளுக்கு இது யூஸ் பண்ணுவோம். கோலாகலமாக நடைபெற்ற கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோயில் தூக்க நேர்ச்சை திருவிழாவில் தமிழகம் மட்டுமன்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தூக்க நேர்ச்சை திருவிழா குறித்து பக்தர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். குழந்தை பிறகுறது முன்னாடி வேண்டி இருந்தோம் தூக்கம் தூங்குறதாட்டு. இப்போ தொடர்ச்சியாக பிறந்திருக்கு, நல்லபடியாக பிறந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தைங்க எந்த நோய் இல்லாமல் பிறந்திருக்கு. அதனால தூக்கம் ஒரு வயசு ஆக போகுது. தூக்கம் தூங்கலான்னு நம்ம நேர்ச்சி இருந்திருந்ததுனால இப்போ தூக்க நேர்ச்சி நடத்திருக்கோம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலே இங்கே வந்து வேண்டினா தூக்கம் நடத்தலாம்னு வேண்டினால் குழந்தை கிடைக்கும். அந்த இது குழந்தைக்கு எந்த நோயும் வராதுக்கு இங்கே தூக்கம் நடத்தினா எந்த நோயும் வராது அப்படிங்கிற நம்பிக்கை.